என் தாய் தமிழுக்கு வணக்கம். இந்த தாய் தமிழை உலகளாம் பரவச் செய்த தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு வணக்கம். இன்று ஒரு குறள் மற்றும் என்னுடைய இனிய அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 14, குறள் எண் 132. ஒழுக்கம் உடைமை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அக்கே துணை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒழுக்கத்தினை ஒன்றானும் அழிவுபடாமல் பேணி வருந்தியும் காக்க அறங்கள் பலவற்றையும் ஆராய்ந்து அவற்றுள் இருமைக்கும் துணையாவது யாது என்று மனத்தை ஒருங்கி தேர்ந்தாலும் துணையாய் முடிவது அவ்வொழுக்கமே ஆகலாம் என்கிறார். சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். ஒழுக்கத்தை கஷ்டப்பட்டாவது கடைப்பிடிக்க வேண்டும். அறங்கள் எல்லாவற்றுள்ளும் அவ்வொழுக்கமே சிறந்த துணையாக உள்ளது. ஒருவன் ஒழுக்கம் தவறினால் அவனை உலகம் மதிக்காது. உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்திலே ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அவன் 13 வயது. அவன் 13 வயது ஒரு பெண்ணை ஊருக்கு தெரியாமல் வெளியே கண்மாய்க்கு அருகிலே தவறு செய்து அந்த பெண்ணை கெடுத்து விடுகிறான். அப்போ அவனுடைய ஒழுக்கம் தவறியவன், அவன் ஒழுக்கம் கெட்டு போயிட்டான். இது ஊருக்கு தெரிஞ்சவுடனே என்ன செய்கிறாங்கன்னா அவனை துன்புறுத்துவார்கள். இதனைத்தான் அவனை துன்புறுத்துவார்கள். அவன் ஒழுக்கம் தவறியதால் தானே அவனை துன்புறுத்தப்படுறாங்க. அவன் ஒழுக்கமாக இருந்தால் ஏன், உன்னுடைய படிப்பு தான் முதலில் உனக்கு பெருமை, அதைத்தான் நீ செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு ஒழுக்கம் தவறி எப்படி கஷ்டப்பட்டாவது எந்த சூழ்நிலையிலும் நமக்குன்னு முதல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வருமானத்தை ஈட்டிக்கொண்டு அதற்கப்புறம் திருமணம் என்ற ஒரு சடங்கில் நாம் இந்த நம்முடைய வாழ்க்கை துணை நலத்தை அமைத்து கொண்டு அதற்கப்புறம் நன்றாக வாழலாமே. ஏன் இப்படி ஒழுக்கக்கேடாக ஈடுபட வேண்டும்? இதனைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்கிறேன். மாணவ செல்வங்கள் தயவு செய்து 13 வயது உள்ள கல்லூரி மாணவர்கள், 13 வயதில் உள்ள உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள், அவர்கள் கொஞ்சம் அவர்களை விட எனக்கு கல்லூரி மாணவர்கள் தான் மிகவும் பெரிய. அந்த வயது தான் ஒருவனை தவறாக ஒழுக்கக்கேடாக மாற்றக்கூடிய வயது. அதனை அதை ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதை தெய்வப்புலவர் அற்புதமாக விளக்கியுள்ளார். அடுத்த குறளையும் ஒன்று பார்ப்போம். அதிகாரம் 40. இது முக்கியமான குறளுங்க. கல்வி அதிகாரமே கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அந்த வரிசையில் இதுவும் வருது. என்னன்னா, கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கண்ணுடையர் என்று உயர்த்து சொல்லப்படுவார் கற்றவரே, மற்றை கல்லாதவர் முகத்தின் கண் 2 புண்ணுடையர் கண்ணிலர் என்கிறார். அதாவது சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்கிறேன். கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகின்றவர் கற்றவரே. கற்றவரைத்தான் கண்ணுடையவர் என்றே சொல்லுகிறார், உயர்வாக கூறப்படுகிறார் என்று தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். கல்லாதவர் முகத்தில் 2 புண்கள் உடையவர் ஆவார். முகத்தில் 2 கண்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அவன் கல்லாதவன் என்றால் அந்த 2 கண்களும் புண்களுக்கு சமம் என்று சொல்கிறார். என்ன அருமையாக சொல்லி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னுங்க, இப்போ இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி விளக்கியுள்ளார். கண்ணுடையவர் என்போர் கற்றோர்,
கண் இல்லாதவர் அந்த 2 கண்களும் புண்களுக்கு புண்ணுடையவர் என்கிறார். அப்போ இன்றைய மாணவ செல்வங்கள் கல்விதான் நமக்கு மிகச்சிறந்தது என்று அதை கற்றுக்கொண்டு அதனால் வேலை கிடைக்கவில்லை என்று அப்படியெல்லாம் முதலில் கல்வியை கற்றுக்கொடுங்கள். நன்றாக கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக. அந்த மாதிரி தெய்வப்புலவர் சொல்கிறார். அடுத்து இன்னும் ஒரு குறளையும் சொல்லிட்டு நான் இது இன்றைக்கு முடித்துக்கிட்டோம். அதாவது யாகாக்க காவாக்கால் யாகவாராயினும் யாகாக்க காவாக்கால் யாகவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாகவாராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. காக்காவிடில் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அடுத்தவனுடைய யாராக இருந்தாலும் தங்களுடைய நாவை அடக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாராக இருந்தாலும் தன்னுடைய நாவை காக்க வேண்டும். காக்காவிட்டால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமைங்க. இன்னும் ஒரு குறளையும் சொல்கிறேனே. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குறளை கூட சிலர் என்ன சொல்கிறாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனையும் தானே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு சிலர் வாதாடுகிறார்கள். அது உண்மை இல்லைங்க. அந்த நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். கடைசியில் எதில் முடிக்கிறாரு? தாயில் முடிக்கிறாரு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். சிந்திச்சு பாருங்கள். அவர் யாரை சொல்கிறாரு? ஈன்று தன் மகனையும் சொல்லிட்டாரு. ஆனால் என்ன சொல்கிறாரு? தாயைத்தான் கடைசியில் சொல்கிறாரு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு பெரிய தன்னுடைய மகன் ஒரு பெரிய நல்ல அறிவுள்ளவனாக ஒரு பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகி நற்பண்புகளுடன் விளங்குகிறார் என்று தன் தாய் அறிந்தால் அவளுக்கு ஈன்ற பொழுதில் தன்னுடைய மகனை பெற்ற பொழுது உள்ள அந்த மகிழ்ச்சியை விட மிகப்பெரியது. அதைவிட மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி மிகப்பெரியது. அதைவிட மகிழ்ச்சி தருவது அவன் சான்றோன் என புகழப்படுவது. சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு இணை யாரும் இல்லை. அதுதான் என்னுடைய கடைசி வரையும் நான் சொல்லிக்கிட்டு 1330 குறளையும் சொல்லுவேன். இதை கண்டிப்பாக சொல்லுவேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.